ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்காக சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சுருந்தேன். நான் எப்போவுமே காலையிலைக்கும் மத்தியானத்துக்கும் சாப்பாடு தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் டேன்றதுனால காலையிலைக்கு வந்து டிஃபன் செஞ்சுருந்தேன். டிஃபன் செஞ்சு முடித்த கையோடவே மத்தியானத்துக்கும் குழம்பு பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எங்கள் ஊர் ஸ்டைலில் சொல்லணுன்னா வெறுங்குழம்பு, வெண்டைக்காய் கூட்டு, வேறு அவிச்ச முட்டை இதெல்லாம் மத்தியானத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பசங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டு கொடுக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து இன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ் துவைக்கலன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு மிஷினில் அதை போட்டு குயிக் வாஷில் வச்சு அதை துவைச்சி முடிச்சுட்டேன். மிஷின் துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் துவைச்ச துணியெல்லாம் மாடியில் கொண்டு போய் காய போட்டுட்டு வந்து வீட்டில் இருந்த மற்ற க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டு முடித்து கடைக்கு கிளம்பிட்டு இருந்தேன். கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னால் நேற்று நைட்டு ஊற போட்டிருந்தேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடித்து எடுத்து வச்சுட்டு அதையும் ஒரு டம்ளர் ஜூஸ் ஆட்டை குடிச்சு முடிச்சுட்டு கடைக்கு வந்து கிளம்பி நடந்து போயிட்டு இருந்தோம். மதியானம் 1:45 தான் ஸ்கூலுன்றதுனால காலையில் கொஞ்சம் நேரம் கடைக்கு போயிடுவோம். அப்புறம் கடையிலேருந்து மறுபடியும் மதியானம் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாற்றிட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நாங்கள் அப்படி கடைக்கு போயிட்டுருக்க வழியில் நான் என் பசங்க கூட பேசிகிட்டு வந்ததை கேளுங்க. சொல்லக்கூடாது வேண்டாம். குட்டி நாயமா அடிக்கிறாமா அந்த நாய் பாவம் அவனை என்ன செஞ்சிச்சோ? ஆமா, அது எதுவுமே எப்படி நீ பார்த்தேன் தம்பி அப்படி எல்லாம் கிடையாது. அந்த பையன் நாய் அடிச்சுட்டாங்க போடக்க பிடிக்கல. பிடிக்கல. அந்த பையன் கடையை விட்டு வெளியே வரான். அந்த நாய் அவங்க கடை வாசல்ல படுத்துருக்கு. சரி, ஒரு அங்கிருந்து எவங்க கடை வாசல்ல? அவங்க ஒரு டெய்லர் கடை வச்சிருக்காங்க. அவங்க கடை வாசல்ல படுத்துருக்கு. கடை வாசல்லாம் கொஞ்சம் தள்ளி படுத்துருக்கு. வெளியேட்டு போய் ஒரு குச்சி எடுத்து வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாமா. ஆக மொத்தம் உனக்கு அவனை பிடிக்கல. இப்போ நீங்கள் எதுக்கு நடு ரோட்டில் தவிக்கிட்டு வரீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கால் முறிக்கப்படும். ஜோவியான், ஆமாம், கிரவுண்டில் படக்கூடாது, ஆகாசத்தில் நடங்க. அப்படி ஏர் வாக்கு போனீங்கன்னா ரோட்டை ரீச் பண்ணிடுவோம். கிரவுண்ட்னா இந்த மாதிரி மண். ஓஹோ, அதனால இப்போ நடக்கலாம். இந்த மாதிரி தான் பள்ளம் கிள்ளம் கள்ளம்லாம் வந்துச்சுன்னா நடக்கூடாது. ஓஹோ.